வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் டிஆர்பி அறிவிச்சிருக்காங்க. முதல்வருக்கு ஆசிரியர்கள் கோரிக்கையும் வச்சுருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பன பற்றி இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் டிஆர்பி அறிவிச்சிருக்காங்க. முதல்வருக்கு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் 2026 ஜனவரி மாதத்திற்குள் 19,260 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஆனால் காலி பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படவில்லை. தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் மீண்டும் நியமன தேர்வை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. எனவே மறுதேர்வு நடத்தாமல் காலி பணியிடங்களை நிரப்ப அரசாணை வெளியிட வேண்டும் என கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் மோகன்ராஜ், கலைவாணி, பாஸ்கர் ஆகியோர் திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டதாவது: தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு, ஆசிரியர் தமிழ் தகுதி தேர்வு, நியமன தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் சுமார் 37,000 பேர் உள்ளனர். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 3,192 பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமைய பயிற்றுனர் பணியிடங்களை நிரப்புவதற்காக 2023-24 கல்வியாண்டில் நியமன தேர்வு நடத்தப்பட்டது. இதில் தேர்ச்சி பெற்று 2,800 பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டன. 726 வட்டார வளமைய பயிற்றுனர்கள் நிரப்பப்படவில்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் ஜனவரி 2026 முதல் மாதத்துக்குள்ளார 19,260 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என அறிவித்திருந்தார். ஆனால் காலி பணியிடங்கள் இதுவரை நிரப்பப்படவில்லை. தற்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியமும் மீண்டும் நியமன தேர்வு நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. ஆசிரியர் தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு, நியமன தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதற்காக போராடிட்டுருக்காங்க. முன்னதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் 2026க்கான ஆண்டு அட்டவணை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டு அதில் ஒவ்வொரு பணியிடங்களுக்கான அறிவிப்பு, அதற்கான தேர்வு எப்போ நடைபெறும் என உத்தேசமாக வெளியிட்டது. அதன்படி ஏற்கனவே வெளியிடப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வு மே மாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் திருவள்ளுவர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் பணியிடங்கள் குறித்த தேர்வு பிப்ரவரியில் வெளியிடப்பட்டு தேர்வு ஜூன் மாதத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்குங்க. பட்டதாரி ஆசிரியர்களுக்குண்டான பயிற்றுனர் பணியிடங்களுக்கு மார்ச் மாதத்தில் வரும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு மே மாதங்களில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான தேர்வு ஜூலை மாதத்தில் நடக்கும். அக்டோபரில் மறுதேர்வு அறிவிப்பு வெளியிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஆனால் கடந்த நவம்பர் மாதத்தில் 15-16 தேதிகளில் நடந்து முடிந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் ஏன் இன்னும் இவ்வளோ நேரம் வெளியிடலை? இதற்கு எல்லாருமே கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நியமன தேர்வு நடத்துறதுக்கு முன்னாடி டெட் தேர்வுடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள். ஆசிரியர் தகுதி தேர்வில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா மார்க் வாங்கியிருக்காங்க, பாஸ் சர்டிஃபிகேட் எவ்வளோ பேர் பெறாங்க, பாஸ் மதிப்பெண்கள் மற்ற மாநிலங்களை போகிற தமிழகத்திலையும் குறைக்கப்படுமா அப்படின்ற கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இவர்களின் கோரிக்கைகளுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன பதில் சொல்லும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்வு வெளியீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஜீவோ வெளியிட போகிறாங்க. பாஸ் மார்க் ஜீவோ கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ கிரேஸ் மதிப்பெண்களும் 2 to 5 மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்மளாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.